முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே. இன்னைக்கு முக்கியமான ஒரு வீடியோ. இது நான் இந்த வாரத்துக்குள்ளே எப்படியாவது போடணும் அப்படின்னு நினச்சேன். இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகிடும். அது என்ன அப்படின்னு நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை பற்றி ரொம்ப அழகழகான நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நல்ல விஷயங்களும் உபயோகமான பல தகவல்களோடு நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்காக நீங்கள் எப்போவும் ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க, என்னடா இப்படியெல்லாம் வீடியோ போடுறாங்க அப்படின்ட்டு. ரொம்ப அழகான நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தைப்பூசம் 2025 எப்போ வருது? February 11th 11ஆம் தேதி வருது. ஸோ தைப்பூசத்துக்கு என்ன அப்படி ஒரு விசேஷம்? ஏன்னா பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு நிறைய பேர் பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, அலகு குத்துறது, பாத யாத்திரை போகிறது, இப்படி ரொம்ப ஒரு ஒரு தீவிரமான வேண்டுதல்கள், தீவிரமான விஷயங்கள்லாம் தைப்பூசம் அன்னைக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அது ஏன் அது அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னா, கோயிலில் கூட நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். என்னைக்கு இல்லாத கூட்டம் தைப்பூசத்துக்கு எல்லா முருகன் கோயில்லையும் பயங்கரமான கூட்டமாக இருக்கும். அது ஏன் அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னா, ஆக்சுவலாக புராணங்கள் படி தைப்பூசத்தன்னைக்கு தான் உலகத்தில் முதலாக தண்ணீரே உருவாச்சு. ஸோ நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உலகம் தோன்றியதே தைப்பூசத்தன்னைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் மீதி 4 பூதங்களும் நம்ம பஞ்சபூதங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, மீதி 4 விஷயம் அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா தோன்றுச்சு அப்படிங்கிறதும் நம்பப்படுது. ஸோ தைப்பூசம் நமக்கே தெரியும், தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் தைப்பூசம் கொண்டாடுறோம். அதில் அந்த தை மாதம் பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு தான் நம்ம பார்வதி அம்மா அவங்களுடைய அத்தனை சக்தியும் ஆற்றலையும் திரட்டி ஒரு சக்தி வேலா, ஞான வேலா முருகனுக்கு கொடுக்குறாங்க. அந்த வேல் வச்சு தான் நம்ம சூரனை வதம் பண்ணுறாரு முருகர் அப்படின்னு சொல்லி நம்ம கந்தபுராணம்லேயே இது பார்த்துருக்கோம். அப்போது இது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்துக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குது. அது என்னென்னா, முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் பண்ணிக்கிட்டதும் தைப்பூசத்தன்னைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி 1 இல்லை 2 இல்லை 3 மிக சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் தைப்பூசத்தன்னைக்கு நடந்திருக்கு. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பவர்ஃபுல் திங்ஸ். இப்போ முருகப்பெருமான் வள்ளி திருமணம் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குடும்பமாக உருவானது, அதில் ஒரு அன்பு பாசம் அப்படிங்கிற விஷயம் வருது. அதே பார்வதி அம்மா வேல் முருகனுக்கு கொடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெற்றியவே தூக்கி கையில் கொடுத்த மாதிரி வருது. அத்தனை சக்தியும் திரட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போது நம்ம தைப்பூசத்தை ஒட்டி ஒரு 48 நாள் விரதம் இருக்கும்போது அதுக்கு ரொம்ப 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 பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அது எப்படி இருக்கலாம்? எப்போவுமே நான் அடிக்கடி நிறைய வீடியோக்களில் சொன்ன விஷயம் எப்படின்னா, பூஜையை ரொம்ப எப்போயுமே காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. மெயினாக நம்ம 48 நாள் விரதம் இருக்கும்போது பூஜையை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வச்சுட்டு அதோடைய எஃபெக்டிவ்னஸ் எப்படி சொல்கிறது, அதோடைய பலனை மிக மிக அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 விஷயங்கள் மட்டும் கடைப்பிடிச்சு 48 நாள் விரதம் இருக்கும்போது அது எப்படி மிக சிறப்பு வாய்ந்ததாக மாற்றலாம், அதே சமயம் முடிஞ்ச அளவுக்கு அது எப்படி ஒரு சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவுமே ரொம்ப ஒரு ஓவர் டூ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது பண்ணலாம், அது பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணுவோம். அதே என்னாகுன்னா நாளடைவில் ஒரு வாரத்துக்கு அப்புறமோ 4-5 நாளுக்கு அப்புறமோ நாளைக்கு இது பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு 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 இதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடவே கூடாது, ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போயிடவே கூடாது. அதனால் நான் சிம்பிளாக 3 விஷயம் சொல்கிறேன். அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி 48 நாள் விரதம் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு பாரமாக்காமல்
ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா எப்படி பண்றது அப்படின்ட்டு நான் வந்து சொல்றேன். முடிஞ்சா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கும் எல்லாருமே நம்ம இந்த விரதத்தை இருந்து, நம்மளுடைய நீண்ட நாள் வேண்டுதல் ஏதோ ஒண்ணு வந்து பெண்டிங்காவே இருக்கு, இழுபறியாவே இருக்கு அப்படின்னா, அதுக்காக ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு நம்ம இந்த விரதம் இருக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, எப்போ இது ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ பிப்ரவரி 11th வருது அப்படின்னா, எக்ஸாக்ட்டான அந்த 48 நாள் வந்து தைப்பூசத்து அன்னைக்கு தான் முடியணுமா அப்படின்னா, கண்டிப்பா தேவையில்ல. அப்படி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, அதனால உங்களால 1 நாள் 2 நாள் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டு, நீங்க ஒரு ஒரு 2 நாள் முன்னாடியே நீங்க 48 நாள் முடிஞ்சா கூட கவலையே படாதீங்க. அப்படியே 48 நாள் முடிஞ்சு, நீங்க ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தைப்பூசம் வரைக்கும் ஒரு அந்த விரதத்த வந்து கன்டின்யூ பண்ணி, நீங்க தைப்பூசத்தன்னைக்கு ஒரு விரதம் இருந்து முடிச்சுக்கலாம். அது நம்ம கிட்ட வரும்போது தைப்பூசத்தன்னைக்கு என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் தைப்பூசம் வருது. எனக்கு இப்போ சனி, ஞாயிறே எனக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருது. 48 நாள் முடிஞ்சிருது அப்படின்னா, நோ டென்ஷன். நீங்க வந்து ஒரு 2 நாள் அந்த விரதத்த அப்படியே கன்டின்யூ பண்ணி, நீங்க தைப்பூசத்து வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது எங்கேயுமே வந்து இது கரெக்ட்டா, எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒரு ரூல் கிடையாது. அப்படி அந்த மாரி மேட்ச் ஆயி கரெக்ட்டா 48 நாள் வந்தது அப்படின்னா, ரொம்ப விசேஷம். அது வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பா அது இருக்கு. இல்லன்னு சொல்லல. ஆனா, நெறைய பேருக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா, இந்த மாரி கண்டோலன்ஸ் வரும். லேடீஸ்க்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அது எவ்வளோ நாள் வந்து எக்ஸாக்டாக இவ்வளோ நாள் அப்படின்னா சில சமயம் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் 1 இல்லைன்னா 2 பீரியட்ஸ்க்கு கணக்கு பண்ணி கூட நீங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு ஒரு 60 நாள் கிடைக்கும். கரெக்டாக 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேபி ஏதோ ஒரு கண்ட்ரோலன்ஸ் வர அன்றைக்கி நம்ம பண்ண முடியாது, பீரியட்ஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் கழிச்சிட்டா கூட நம்ம தைப்பூசத்துக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடியே முடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து எக்ஸாக்டாக 48 டேஸ் கணக்கு பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஓகேங்களா? இப்போது அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வந்து பூஜை. பூஜை வந்து எப்பவும் போல் சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 வாட்டி நீங்கள் விளக்கேற்றி காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது. இல்லை உங்களால் முடியல, வேலைக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரே ஒரு தடவையாவது விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. அது பிரம்ம முகூர்த்தத்துலாம் எந்திரிச்சு பண்ணணுமா அப்படின்னா அதுவும் மஸ்ட்டு கிடையாது. 48 நாளுமே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் பிரம்ம முகூர்த்தத்தை எந்திரிச்சு பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இதை ஒட்டி நீங்கள் எந்த ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. அதனால் உங்களால் எப்போ முடிஞ்ச அளவுக்கும் காலையில் எவ்வளோ நேரமாக முடியுதோ குளித்த உடனே பூஜையை முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து மற்ற வேலைகள் நீங்கள் செஞ்சால் நல்லது. அந்த பூஜையில் ஒரு விஷயம் முக்கியமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், நெய்வேத்தியம் வைக்கிறது. இப்போது நெய்வேத்தியம் வைக்கிறது 48 நாளுக்கும் முருகனுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை எடுத்துட்டு டெய்லியும் அதை கம்பல்சரி நான் வந்து 48 நாளும் நெய்வேத்தியமாக வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுங்க. இப்போ நமக்கே தெரியும் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தினை மாவு, தேன் கலந்த தினை மாவு உருண்டை அது இருக்குது, பஞ்சாமிர்தம் இருக்குது. இந்த 3 விஷயங்கள் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் நைவேத்தியத்தில். ஸோ இதில் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் தேன் நமக்கு ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. இல்லை நீங்கள் பாலும் தேனும் கலந்து கூட வைக்கலாம். அப்போ வந்து என்னென்னா ஈஸியாக நம்ம முன்னாடியே ஒரு பாட்டில் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு ப்ரிப்பரேஷன் டெய்லி நான் காலைல எழுந்திரிச்சு நான் இது சமைக்கணும், இதுக்கு நான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற வேலைகள் கம்மி. இதே பஞ்சாமிரதம் அப்படி தான், ஒன்றும் இல்லை, ஒரு வாழைப்பழத்தில் கூட நீங்கள் வந்து தேன் கலந்து வச்சா கூட போதும், சிம்பிள். அது வந்து நீங்கள் அந்த 48 நாளுக்கும் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் வந்து இப்படி சொல்கிறீங்க, டெய்லி ஒன்று ஒன்றா வச்சா நல்லா இருக்குன்னு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்னா இது ஏன் எனக்கு இது தோணுச்சு அப்படின்னா, நம்மளுடைய வேண்டுதலோட நம்மளுடைய பக்தியோட தீவிரத்தை காட்டுறதுக்கு. முருகா பாரு, உனக்கு இதெல்லாம் பிடிக்கல, உனக்கு பிடிச்ச இந்த விஷயத்த எப்படியாவது நான் 48 நாளும் வந்து நான் உனக்கு படைக்கிறேன், நீ வந்து அதை ஏற்றுக்கோ. நான் வந்து அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம், ஒரு மெனக்கெடுறோம் இல்லைங்களா, அது வந்து முருகனுக்காக செய்யும்போது அதில் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் அது 48 நாளும் கண்டிப்பாக நீங்கள் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு பலன் இருக்கும். இல்லை என்னால் வந்து இந்த மாதிரி வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நோ ப்ராப்ளம்.
உங்களால் என்ன நீங்கள் உங்களால் நைவேத்தியமாக வைக்க முடியுதோ, சக்கரை பொங்கல் இல்லைன்னா வெறும் பால் சர்க்கரை, பால் வெல்லம், நீங்கள் இல்லை பால் தேன், இந்த மாதிரி எப்படி வேணால் நீங்கள் வந்து நைவேத்தியம் வைங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறத ட்ரை பண்ணுங்கள். அதில் ஒரு ஒரு தீவிரம் வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு தீவிரமாக நான் உனக்காக பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து காவடி எடுக்கிறாங்க, மாலை போடுறாங்க, எவ்வளோ விஷயங்கள் வந்து கோயிலுக்கு போய் தீவிரமான சில வேண்டுதல் வைக்கிறாங்க. நம்ம இது வீட்டில் இருந்தே நம்மளால் முடிஞ்ச ஒன்று காட்டுறதுக்காக நான் இது சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சரி நான் டெய்லியும் முருகனுக்கு வந்து பாலும் தேனும் கலந்து வைக்கிறேன், அது மட்டும்தான் வைக்கணுமானா கிடையாது. அது இல்லாமல் உங்களுக்கு அன்னைக்கு ஏதோ ஒன்று சக்கரை பொங்கல் வைக்கிறீங்க, நீங்கள் வந்து உங்களால் வந்து டைம் இருக்க பண்ண முடியுதுன்னா எக்ஸ்ட்ரா வைங்க. ஆனால் நீங்கள் சூஸ் பண்ண அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவறாமல் வச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம், என்ன பழங்கள் கூட வைக்கலாம். ஓகேங்களா? இது பூஜை. இது நம்பர் 1. ஸோ நான் இதில் 2 தான் பார்த்தோம். முருகனுக்கு பிடிச்ச நைவேத்தியம் 48 நாளும் ஒன்று பூஜை வந்து ஒரு விளக்கேற்றி அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பூஜை. இவ்வளோ தான், சிம்பிள். இப்போது இதே பூஜையில் உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து இப்போ வெற்றிலை தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னா 6 வெற்றிலை வாங்கி ஒரே ஒரு விளக்குக்கு 6 விளக்கே தான் போடணுங்கிறதுல 6 வெற்றிலை வாங்கி ஒரு விளக்கு வச்சு முடிஞ்சால் அது பண்ணுங்கள். கம்பல்சரி கிடையாது. பட் அது ஏன் சொல்கிறேன்னா, வெற்றிலை முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். சில பேர் கனவுலேயே வந்து எனக்கு வெற்றிலை வாங்கிட்டு கோயிலுக்கு வா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் சொல்கிறேன், இது முடிஞ்சால் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பூஜையில். 2வது திருப்புகள். ஸோ 48 நாளும் தினமும் அட்லீஸ்ட் ஒரு திருப்புகள் ஒரு தடவையாவதும் படிங்க, வாய் விட்டு படிங்க. பூஜை முடித்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திருப்புகள் படிங்க. இல்லை ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கிற மாதிரி இருந்தால் நான் 2 திருப்புகள் சொல்கிறேன், அந்த 2ம் முடிஞ்சால் படிங்க. இல்லை அது எனக்கு பழகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச திருப்புகள் கண்டிப்பாக ஒன்றே ஒன்று ஒரு தடவையாச்சும் படிங்க. 11 தடவை 21 தடவைலாம் படிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு ஒரு வேண்டுதல் தீவிரத்தை பொறுத்து நீங்கள் அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சொல்கிற திருப்புகள் வந்து சரணகமலாலயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் சரவண பவநிதி. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது சரணகமலாலயத்தில் வந்து 216 நம்பர், திருப்புகள் நம்பர் 216. சரவண பவநிதி வந்து 525. ஸோ இந்த 2ம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து காரிய வெற்றிக்காக வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டுறவங்களுக்கு இது. இல்லைன்னா உங்களுக்கு எந்த திருப்புகளாக இருந்தாலும் சரி, ஒரு திருப்புகள் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவதும் படிங்க. அப்புறம் இது 2வது பாயிண்டில் தான் திருப்புகள் பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? 2வது பாயிண்டில் இன்னொரு விஷயம், டெய்லியும் நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஓம் சரவண பவ 108 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்குங்க. இப்போது காலையில் நான் பூஜை பண்ணிவிட்டு நான் உடனே ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா ஆக்சுவலாக என்னென்னா திருப்புகளுக்கு ஒரே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஆகும் ஒரு தடவை படிக்கிறதுக்கு. சரவணபவ சொல்கிறதுக்கும் அப்படி தான் 2 நிமிஷம் தான் ஆகும். ஆனாலும் அந்த அவசரத்தில் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி என்னால் வந்து ஒரு ஆத்மார்த்தமாக பண்ண முடியல, ஒரு பரபரப்பாக இருக்குது அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி 108 தடவை ஓம் சரவணபவ மனசார சொல்லிவிட்டு தூங்குங்க. இது 48 நாளும் நீங்கள் செய்யுங்க. ஓகே. நம்பர் 3 என்னென்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி 2 பாயிண்டில் பார்த்தோம். நம்பர் 3 வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது, இந்த 48 நாளைக்கு நான்வெஜ்ஜு வேண்டாம், நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஏன் இது ஒரு 3வது பாயிண்ட்டாக இங்கே கொண்டு வரேன் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி 3 சிம்பிளான விஷயங்களாக இருந்தாலும் மோஸ்ட் பவர்ஃபுல்லான விஷயங்கள் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒன்று வந்து முருகனுக்கு பிடித்த நைவேத்தியம் வந்து 48 நாளும் பண்ணுறது, அது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். 2வது முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகள் பாடுறதுல முருகன் இருப்பார். அப்புறம் இருக்கலையே வந்து அனைத்து சக்திகளும் உள்ளடக்கிய ஒரு மந்திரம் ஓம் சரவண பவ. அது வந்து டெய்லியும் 108 தடவை சொல்கிறது 2 நிமிஷம்தான் ஆகும். அது வந்து சொல்கிறது அடுத்த மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். 3வதாக நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். உங்களுக்கு தெரியும், நான்வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கும் சாப்பிடாதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். ஒரு விரதத்தில் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது மிக மிக அவசியம். அது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயமும் கூட. ஸோ இந்த 3 விஷயம் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதில் தொட்டு நிறைய கேள்வி வரும். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் இதுலேயே வந்து வேகமாக சொல்ல பார்க்குறேன். இல்லைன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் கமெண்ட்டில் முடிஞ்சால் ரிப்ளை பண்ணுறேன்.
இல்லைன்னா என்னோட ஒரு கமெண்ட் எடுத்து மீதி கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை நான் பின் பண்ணுறேன். இதுக்காக செப்பரேட் வீடியோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா, ட்ராவல் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் என்னென்னா, ஒன்று நீங்கள் அந்த முருகனுக்கு பிடிச்ச அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் போகிற இடத்துல ஒரு பூஜையை பண்ணி அங்கே பண்ணுற மாதிரி இருக்கணும். அது நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இல்லை எனக்கு அதுவும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, நீங்கள் போகிற இடத்துல அட்லீஸ்ட் நீங்கள் ட்ராவலிங் போது ஒரு முருகன் கோயிலுக்காவது போய் அங்கே வந்து உங்களுடைய நெய்வேத்தியத்தை அங்கே இருக்கிற மக்களுக்கோ அல்லது முருகனுக்கோ கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. அப்புறம் கண்டிப்பாக கண்டோலன்ஸ் பீரியட்ஸ் அந்த சமயத்தில் பூஜை பண்ண வேண்டாம். வீட்டில் இருக்கிற யாராவது பண்ணால் ஓகே. பட் இருந்தாலும் நீங்கள் மட்டும் தனியாக கணக்கெடுத்து நீங்கள் 48 நாள் விரதம் இருக்கும்போது நீங்கள் 48 நாள் அந்த பூஜை பண்ணுறது நல்லது. ஸோ பீரியட்ஸ் டைமெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கன்டினியூ பண்ணுங்கள். எப்பவும் போல் வேல்மாறல் விரதம் இருந்தோம் இல்லைங்களா, அது மாதிரி தான். அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன கேள்விகள் வரலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் நான். ஓகே, நீங்கள் வேல்மாறல் ஓகே முடிஞ்சால் வேல்மாறல் டெய்லி ஒரு தடவை கேளுங்க. ஏன்னா இது ஏன் இங்கே வேலுக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷம் இருக்குது. நமக்கே தெரியும், பார்வதி வேல் கொடுத்ததுனால நம்ம வேல்மாறலுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. ஸோ உங்களுக்கு டெய்லியும் படிக்க முடியலன்னா நீங்கள் ஒரு தடவை கேளுங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது அப்படி அடிக்கடி கேட்குறக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வேல்மாறல் படிக்கலாம். பட் இந்த 48 நாளில் முடிஞ்சால் டெய்லி ஒரு தடவை அட்லீஸ்ட் நீங்கள் குக் பண்ணும்போதோ ட்ராவல் பண்ணும்போதோ அட்லீஸ்ட் நீங்கள் கேளுங்க. வாரம் ஒரு தடவை படித்தா கூட நல்லது தான். அதே மாதிரி அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடவை முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாமே உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அதில் நிறைய கேள்விகள் வரும், நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஆன்சர் பண்ணி அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.